என்னோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியில் நான் ஒரே ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். அந்த மெத்தட்னால என்னோட இன்கம் வந்து பூஸ்ட் அப் ஆச்சு. ஸோ என்ன மெத்தட், எப்படி இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியில் என்ட்ரான அப்படின்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் திஸ் சேனல் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும் நான் பண்ணுற மற்ற பிஸ்னஸ் மாடல்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னை பற்றி கொஞ்சம் ஐடியாலஜி இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி பண்ணிட்டு இருக்கேன். 3+ இயர்ஸாக யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி சொன்னோன்னே உங்களுக்கு ஐடியாலஜி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் மாடல் எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஸ்கில்லை மட்டும் லேர்ன் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியுதுன்னா அது ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட், ஸோ நிறைய வெப்சைட் டெவலப் பண்ணி தருவேன். கோடிங் நாலேஜ் இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதான் என்னோட பிஸ்னஸ் ஜர்னியோட விச் இஸ் ஃப்ரீலான்சிங்கோட ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் எப்படி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட அக்வயர் பண்ண ஆரம்பிச்சேன், எப்படி இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டரான ஒரு வேல நிறைய பேர் அக்வயர் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மெத்தட் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஃப்ரீலான்சிங் சொன்ன உடனே நிறைய பேருக்கு மனசில் நான் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு தெரியும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்கில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நான் அதை பற்றி லேட்டர் ஆகிறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஃப்ரீலான்சிங் சொன்ன உடனே மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம ஒரு ஸ்கில் அக்வயர் பண்ணணும். அந்த ஸ்கில் அக்வயர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் என்னன்னா எப்படி நம்ம வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட்ஸ் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணாலும் சரி, அந்த ஸ்கில்லுக்கான கிளைண்ட்ஸ் இல்லைனா அந்த ஸ்கில் ஜீரோ அப்படின்றத அர்த்தம். நீங்கள் எவ்வளோ பெரிய மேசிவான டிமாண்ட் இருக்க ஸ்கில் லேர்ன் பண்ணால் கூட உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மணி ரிட்டர்ன்ஸை உங்களால் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறீங்க, அந்த ஸ்கில்லுக்கு டிமாண்டும் இருக்குது, அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் பிடிக்க தெரியலனா அந்த ஸ்கில்லோட கம்ப்ளீட்டான ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து நிற்கும். பட் ஆனால் நீங்கள் காமனாக ஒரு ஸ்கில் தான் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்கில்லே நீங்கள் ஹை பேயிங் கிளைண்ட்ஸை உங்களை அக்வயர் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக நிறைய கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்கில் லேர்ன் பண்ணியிருந்தா கூட அந்த ஸ்கில்லை வச்சு 2x 3x அதிகமாக ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் கிளைண்ட்டோட அக்வாசிஷனோட ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்கோட பார்ட். ஃப்ரீலான்சிங் நம்ம ஸ்கில் லேர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கிளைண்ட்டை அக்வாசிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? கிளைண்ட் அக்வாசிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெத்தட்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃப்ரீலான்சிங் வந்து நிறைய பேருக்கு மனசில் வர்றது பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில்னு ஒன்று வரும், அப்புறம் ஃபைவர் அப்படின்றது வரும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸ். இது தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸ்னால் ரொம்ப வருஷமாக ஃபீல்ட்ஸ்குள்ளே இருக்காங்க. இவங்க எதுக்கு யூஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவராக இருந்தாலும் சரி, அப்வொர்க்காக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே ஒரு கம்பெனிஸ். ரெண்டு கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கேன், எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்காது, நான் ஸ்கில்லை லேர்ன் பண்ணதுக்கப்புறமா அவங்ககிட்ட போய் நான் நிற்பேன், அவங்க எனக்கான கிளைண்ட்ஸை எடுத்து தருவாங்கன்னா அது எப்படி தருவாங்க, அது ஏன் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். நான் அந்த ஃபைவர் அப்வொர்க் பற்றி உங்ககிட்ட டீசெண்டாக சொல்ல போனால் இவங்க ரெண்டு தனித்தனி கம்பெனிஸ். இவங்க வந்து நிறைய பேர் வந்து நம்மள மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் டெவலப்மெண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைவருக்குள்ளே ஒரு 500 பேர் இருப்பாங்க, அப்வொர்க்குள்ளே ஒரு 500 பேர் இருப்பாங்க. இந்த ஃபைவர் அப்வொர்க்குள்ளே 500 பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு கம்பெனி. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ணி தரணும், அந்த வெப்சைட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க. பிட்டிங் ரேட் வந்து ஒரு 20,000 ஓகே 20,000 ஒரு 40,000 செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்வொர்க்கில் அப்லோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒர்க் இருக்குது, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்வொர்க்கில் அப்லோட் பண்ணுறீங்க, ஃபைவரில் அப்லோட் பண்ணுறீங்க. நான் எந்த ரீசனுக்காக இது ரெண்டுத்துக்கு வரமாட்டேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பிட்டிங் அப்படின்னு நினைப்பாங்க, இந்த ஏலம் விடுற மாதிரி நடத்துவாங்க. யாரெல்லாம் அந்த வெப்சைட்டை ஸ்டன்னிங்காக பண்ணி தராங்க அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட் மாதிரி போகும் அந்த ப்ராஜெக்ட். நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 40,000 சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு 39,000 பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு 38,000 பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்த வந்து 37, 35, 34, 32 அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகிட்டே வந்து அந்த ப்ராஜெக்டோட வேல்யூவேஷனோட ஒரு 10,000 to 5,000 கம்மியாகி யாரு ரொம்ப கம்மியாக பண்ணி தராங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பக்கம் போயிடும். இது ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ பார்க்கும்போது என்ன பண்ண முடியுது, நம்மளால் அங்கே மணி ஏர்ன் பண்ணவே முடியாது. எவ்வளோ ஒருத்தவங்க நல்ல ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல யார் ரொம்ப பிட்டிங் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் போய் சேரும். நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கையில் நிற்காது. ஸோ இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இந்த ஃபைவர்லையும் சரி, அப்வொர்க்லையும் சரி. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பல வருஷமாக இருந்திருப்பாங்க ஃபைவர்க்குள்ள அப்வொர்க்கில். எனக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஆகணும் ஐடியா இருக்கும். பட் ஆனால் அது வந்து பிகினராக இருப்பீங்க. நிறைய பேர் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிளாக இருக்க மாட்டீங்க. மோஸ்ட்டாக கொஞ்சம் 5 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஃப்ரீலான்சர் ஒர்க்கில் நீங்கள் அப்வொர்க்கில் இல்லை ஃபைவரில் போகும்போது உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எப்போ தரமா கிடைக்கும், ஒரு 1 or 2 years நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஒரு 10லேருந்து 12 ப்ராஜெக்ட் கம்மி காசுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில ஸ்டார் ரேட்டிங்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் மூலமாக யார் வந்து இந்த பிட்டிங் ரேட்ஸ்லேயே அதிக ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அந்த கம்பெனிக்காரங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, அந்த ப்ராஜெக்ட் லெவலில் 40,000 நான் வச்சுருக்கேன், நான் ஒருத்தர் வந்து 35,000 பண்ணி தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த 35,000 வச்சிருக்காரு, 3 பேட்ச் வச்சிருக்காரு, அவர் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஃபைவர்லையும் சரி, அப்வொர்க்லையும் சரி. ஸோ அப்போ அந்த கம்பெனிக்காரங்க யார் கொடுப்பாங்க, என்ன மாதிரி ஃப்ரெஷர் தருவாங்களா, தர மாட்டாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு தான் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் 1 or 2 years நீ அதிலே உட்காந்துருக்க ஒரு ப்ராப்ளம்ஸும் அங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே
நம்மளால் அங்கே போக முடியாது. சரி, நான் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சேன்னா அது முடியாது, நடக்கவே நடக்காது. எப்போ நடக்காதுன்னா, நீ வந்து ஒரு 2-3 வருஷம் அதிகமாக ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா 2-3 வருஷம் நீ வந்து அதிகமாக ஒரு கிளைண்ட்ஸ் அக்வைஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு 2-3 பேட்ச் கிடைக்கும். அப்புறமா நீ அதிகமாக சார்ஜ் பண்ணால் உனக்கு தர கிளைண்ட் ரெடியாக இருப்பாங்க. பட் ஆனால் எடுத்தவொடனே ஸ்டார்டிங் பிகினராகவே இப்போ ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு $1,000 ஒரு 80,000 45,000 50,000 ஏர்ன் பண்ணுறது முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, நீங்கள் வந்து அதிகமாக ப்ரைஸ் பண்ண போவீங்க. உங்கள் காம்படிட்டர் ஒருத்தர் வந்து நான் உன்னோட கம்மி ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட 2 ஸ்டார் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ப்ராஜெக்ட் போகும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் இந்த ஃபைவர்லையும் அப்போக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ரொம்ப கம்மியான காசு கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இந்த கம்மியான காசுக்கு நம்ம கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்ம குவாலிட்டியை கம்மி பண்ணி தர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்க வர காசு இவ்வளோ தான் தரேன். நம்ம ஒரு 40,000 தரத்துல 30,000 தான் தரோம்னா அந்த கிளைண்ட்டுக்கு விழுந்து வேலை பார்ப்போமா? எப்போ அதிகமாக வேலை பார்ப்போம்? 40,000 வாங்க வர வெப்சைட்டுக்கு நம்ம 50,000 வாங்குறோம்னா அப்போ நம்ம வந்து விழுந்து வேலை பார்ப்போம், சூப்பர் டிசைன்ஸாக தருவோம். பட் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியான காசு தான் தராங்க, டிசைன்ஸும் கம்மியாக தான் இருக்க போதுன்னும் போது நம்ம வந்து குவாலிட்டியை குறைச்சி தான் தர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே தள்ளிடுவோம், நம்மளே தள்ளிப்போம். அதான் விஷயம். 40,000 தர இடத்துல 30,000 தர, உனக்கு எவ்வளோ பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம குவாலிட்டியை குறைச்சிருவோம். இதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனல் எஃபிடன்ஸ் கிடைக்காது. அந்தளவுக்கு குவாலிட்டி கம்மியாகும், நம்மளுக்கு ரிவ்யூஸில் அடி வாங்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து இந்த மாதிரி ஃபைவர் அப்வொர்க்கு நான் போகிறது கிடையாது. ஸோ இதை தாண்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நான் யூஸ் பண்ண போகிற மெத்தட் தான் வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பர்சனலாக பிராண்டை கிரியேட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறோம், அந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து ரிவ்யூஸ் வாங்கணும். அந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு 2 கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறீங்க. அந்த 2 கிளைண்ட்டுமே நீங்கள் இந்த ஃபைவர் இல்லை அப்வொர்க் இல்லாமல் யூஸ் பண்ணி கிடைச்ச கிளைண்ட்ஸ். அவங்கக்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு பர்சனலாக ரிவ்யூ வாங்கி வச்சுக்கணும். இதர் வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ, இல்லாட்டி வந்து வாட்ஸ்அப் ஃபோட்டோவோ, வாட்ஸ்அப்பில் அவங்க நிமிஷம் மெசேஜ் ஒரு ஃபோட்டோவோ இந்த மாதிரி ரிவ்யூவாக எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து பிராண்டை கிரியேட் பண்ண முடியும். அந்த பிராண்ட் மூலமாக நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை ஈஸியாக அக்வயர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஃபைவர் அப்வொர்க்கு யூஸ் பண்ணுறது விட்டுட்டேன். நான் யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்ம்ஸ். இன்ஸ்டாகிராமும் மெயிலும் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று மெயில், இன்னொன்று வந்து இன்ஸ்டாகிராம், இன்னொன்று வந்து தேர்ட் மெத்தட். அது என்னோட கோர்ஸில் இன்டெகிரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லையும் எப்படி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட அக்வயர் பண்ணுற ஸ்கில்லையும், இது ரெண்டுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸாக சொல்லி தந்துட்டுருக்கேன். என்னோட மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் என்னோட கோர்ஸ்க்குள்ளே. இப்போது செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு யூடியூப்லேருந்து. ஃபோர்த் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பனில் இருக்குது. பட் ஆனால் கோர்ஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம ஓப்பனில் வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்னாருக்கான ஐடியாலஜிஸ் கொடுப்போம் நாங்கள். ஸோ வெப்னார் அட்டன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்சாக எடுக்கிறதுனால நிறைய பேர் எடுக்க போகிறதுல ரொம்ப லிமிட்டான பீப்பிள் எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி மணி ஏர்ன் பண்ண வைக்கிறதா முக்கியமான மோட்டோ நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வித்தின் 1 வீக்கில் நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட். இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் ஆஃப் நம்ம கிளைண்ட் அக்வயரேஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி அக்வயரேஷன் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் எப்படி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். அது வந்து நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. இல்லை எனி அதர் ஸ்கில்ஸ், நீங்கள் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், இல்லாட்டி வந்து கிராஃபிக் டிசைனிங், இல்லாட்டி என்ன மாதிரி நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்னா நீங்கள் வந்து நம்ம கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் செக் அவுட் பண்ண போகிறீங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடி மூலமாக ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறீங்க. அதில் வந்து நிறைய ஃபாரின் கிரியேட்டர்ஸ் அக்வயர் பண்ண ட்ரை பண்ண போகிறீங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண போகிறீங்க. அவங்க உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பேக் பண்ணுவாங்க, இல்லாட்டி உங்களுக்கு டெமோ வெப்சைட் மாதிரி பண்ணி ரிப்ளை பேக் பண்ண போகிறீங்க. இது ரெண்டுமே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா மெயிலிங். நம்ம கோல்டு இமெயிலிங் சொல்லுவோம். கோல்டு இமெயிலில் நத்திங் பட் அவங்களோட மெயில் ஐடியை இன்ஸ்டாகிராமில் எடுத்து அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக மெயில் எடுத்து என்ன மெயில் அனுப்புறது, என்ன டெக்ஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ நான் ப்ரீவியஸ் போட்டுருக்கேன். அந்த வீடியோ நான் எண்டாவது வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். 3வது மெத்தட் வந்து நம்ம வந்து கோர்ஸ்குள்ளே சொல்லி தந்திருப்போம். அது ஒரு டீட்டெயிலான மெத்தட். அந்த மெத்தட் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. $1,800 ஒரு கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் அவங்க வந்து கிட்டத்தட்ட $1,60,000 எனக்கு பே பண்ணியிருக்காங்க. அந்த கிளைண்ட் வந்து நான் தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அக்வயர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த போர்ட்ஃபோலியோ எப்போ கிரியேட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகும். இந்த $1,65,000 கொண்டு வந்ததுக்கான முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தது தான் காரணம். இப்போ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து 1-2 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கிளைண்ட் அக்வயர் பண்ணுறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோனா நத்திங் பட் ஒரு பிடிஎஃபாவோ இல்லாட்டி ஒரு வெப்சைட்டாவோ அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வெப்சைட்டாக வச்சிருக்கேன் என்னோட போர்ட்ஃபோலியோவை. நிறைய பேர் வெப்சைட்டை ஆஃபர் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி பிடிஎஃபாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து நேராக கேன்வாக்குள்ளே போங்க. உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா சர்ச் பாரில் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ டைப் பண்ணதுக்கு அப்புறமாவே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதில் ஒரு டெம்ப்ளேட்ஸ் எது அழகாக இருக்கோ, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொஃபஷனல் உடனே நிறைய பேர் கச்சாமுச்சான இந்த டிசைன்ஸ் அப்படி இப்படின்னு நினச்சிருங்க. அப்படிலாம் இல்லை.
சிம்பிளாக இருக்கணும் போர்ட்ஃபோலியோ. ரெண்டே 2 கலர் தான், பிரைமரி கலர் செகண்டரி கலர்னு சொல்லுவாங்க. 2 கலர் காம்பினேஷன் தான் அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் ஒயிட்னா ஒரு சில சைடில் வைலட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி பேக்ரவுண்ட் வைலட்னா ஒரு சில சைடில் ஒயிட்ஸ் இருக்கலாம். ஸோ 2 கலர் தான் இருக்கணும், கச்சமச்சா நிறைய கலர் இருக்கக்கூடாது, அது ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ ப்ரொஃபஷனலாக பிரைமரி கலர் செகண்டரி கலர் அப்படின்ற 2 கலர் காம்பினேஷனில் தான் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கணும். நீங்கள் கேன்வாலுக்குள்ளே போய்ட்டு அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் யார் ஹூ ஐ எம்னு சொல்லிட்டு உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு த ரிவ்யூஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கின மெசேஜஸ், எந்த கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் வாங்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வெப்சைட் இல்லைன்ற மாதிரி ஒரு டம்மி வெப்சைட் காமிச்சு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் உங்களோட ரிவ்யூஸும் அங்கே ஆட் பண்ணிவிடுங்க. ரிவ்யூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் அப்படின்றத ஆட் பண்ணி வச்சிருந்தேன். நான் ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸே போட்டிருந்தேன். நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்ஸ் என்னோட வெப்சைட் டெவலப்மெண்ட் நான் பண்ணி கொடுத்த டிசைன்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான மெத்தட். அதுக்கப்புறம் இன் ஃபியூச்சரில் நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றது ஆட் பண்ணிட்டேன், விச் இஸ் நத்திங் பட் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வந்து நம்மளோட ட்விட்டர், இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். அவங்களோட அட்மின் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கோங்களேன், அதையும் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்கள் எல்லா இடத்துலையுமே லேர்ன் பண்ணிக்கலாம் ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் என்னோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிது. எப்படின்னா நான் வந்து ஒரு கிளைண்ட் கூட மெயிலில் பேசும்போது அவங்க வந்து நான் சேர்த்து திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோ பாருங்கன்னு சொல்லிட்டு என்னோட வெப்சைட் ஆட் பண்ணுறேன். ஸோ திக்ஷிதா டைப் பண்ணாலும் நம்மளோட வெப்சைட் தான் வந்து விச் இஸ் நத்திங் பட் என்னோட போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியும், விச் இஸ் ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு நான் ஈஸியாக என்னோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ண முடியும். இது வந்து என்னோட வெப்சைட்டாக இருக்கிறனால. நீங்கள் பிடிஎஃபாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் ஈஸியாக அந்த பிடிஎஃபோட லிங்க்கோ ட்ரைவ் லிங்க்கோ இல்லாட்டி இந்த பிடிஎஃப் டேரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டால் கூட மெயிலில் அவங்க பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோன்ற ஒரு மெத்தட் மட்டுமே கன்வர்ஷன் ஆகி எனக்கு கொலம்பியாலேருந்து ஒரு கிளைண்ட் அக்வயர் ஆனாங்க, விச் இஸ் அரௌண்ட் $2,000 ருபீஸ்க்கு. அந்த நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணால் ஒரு 1,70,80,000 வரும். ஸோ அந்த கிளைண்ட்டும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பே பண்ணிட்டு இருக்க ஒரு கிளைண்ட்டு விச் இஸ் அரௌண்ட் $700 அந்த கிளைண்ட்டும் வந்து டாக்டர் ஒயிட் சொல்கிறேன். ஸோ அந்த கிளைண்ட்டும் இந்த மூணுமே வந்து அக்வயர் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. ஸோ இவங்களே யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஆச்சு. எப்படி உனக்கு இந்தியன் கிளைண்ட்ஸ் இல்லாமல் எப்படி யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க, உனக்கிட்ட போர்ட்ஃபோலியோ இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன். எந்த மெத்தடுமே இல்லை, ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்தியன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண முடிவு பண்ணதுக்கப்புறமா நான் அப்புறமா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்தியன் கிளைண்ட்ஸ் கிட்ட நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து அக்வயர் பண்ண ஆரம்பித்தேன், மெயிலேருந்து அக்வயர் பண்ண ஆரம்பித்தேன், என்னோட தேர்ட் மெத்தட்லேருந்து அக்வயர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கோர்ஸ்குள்ளே இருக்க தேர்ட் மெத்தட் இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு பெருசாக இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ரிக்வஸ்ட் கிடைக்கல, பட் ஆனால் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட அக்வயர் பண்ணுறது இந்த இன்ஸ்டாகிராம் மெயில்ன்றது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலேருந்து நான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி கொடுத்தேன், இன்டீரியர் டிசைனிங் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு 5-6 கிளைண்ட்ஸ் 15 கிளைண்ட்ஸ் வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ரிவ்யூஸ் கொஞ்சமாக வீடியோ ரிவ்யூஸாக கேட்டு வாங்கினேன். இவன் தான் அவங்க தமிழில் பேசியிருந்தாலும் ஒரு வீடியோ ரிவ்யூஸ்ன்றதுக்கு பவர் ரொம்பவே அதிகம். என்னதான் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ரிவ்யூ வாங்கினாலும் அது வந்து ஃபேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. யாருமே நம்ம டக்குன்னு நம்பிட மாட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக. அது நம்ம ஆளுங்க கண்டிப்பாக நம்ப மாட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க மோஸ்ட்டாக நம்ப மாட்டோம். டக்குன்னு அது வந்து ஓகே மேபி ஃபேக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் காமிக்கும் போது ஓகே இது வந்து ஃபேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அவங்ககிட்ட தமிழ்லே பேசுங்க பிரச்சனை இல்லை, நான் சப்டைட்டில்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஒரு வீடியோ ரிவ்யூவே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருந்துச்சு. நான் 2-3 வீடியோ ரிவ்யூஸும் வச்சிருந்தேன். ஓகேங்களா, ஆப்வியஸ்லி என்னோட போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா என்னோட இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சு இந்த பேஸை முதல்ல க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்னோட கோர்ஸ்குள்ளே இருக்கிற தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கிளைண்ட் அக்வசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணது மூலமாகவே என்னோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிற மெத்தட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மூலமாக கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் ஈஸியாச்சு, மணி என்னோட அதிகமாக ப்ரைஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு காம்படிஷனே கிடையாது. ஒன்று, நான் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாலும் எனக்கு யாருமே காம்படிஷன் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்டை நானாக தான் போய் கண்டுபிடிக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நானாக கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் டைம் அதிகம் தான், பட் ஆனால் அதுக்கான வேல்யூவேஷன் அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் வந்து நான் இங்கே ஒரு ஃபைவர்லேயோ ஒரு அப்வொர்க்லேயோ நான் போய் பண்ணி தரேன்னு வச்சுக்கோங்களேன். அது மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒரு 15,000 to 20,000 இல்லை 20,000 to 30,000 தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அதுக்குள்ளே நிறைய பேர் அடிச்சுப்பாங்க கச்சா முச்சான்னு, அந்த மாதிரி சான்சஸும் இருக்குது. பட் அதை தாண்டி நான் வந்து உள்ளே என்டர் ஆகிறேன், என்னோட ப்ராஜெக்ட்டில் போகிறேன். ஒரு கிளைண்ட்டு $700 to $800 என்னால் ஒரு பர் வெப்சைட்டுக்கு பண்ண முடியும். அது மட்டும் நான் மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் வாங்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அந்த கிளைண்ட்டுக்கு நான் வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். கோடிங் நாலேஜ் எல்லாமே வெப்சைட் பண்ணி கொடுத்தேன். நான் சொன்ன மாதிரி கோடிங் நாலேஜ் வெப்சைட் பண்ணால் நல்லா டீசெண்டாக கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் காட்டுறேன் ஸ்க்ரீனில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸை லேர்ன் பண்ணிட்டு கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த வெப்சைட்ஸோட மாடல்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் கிரியேட் பண்ணது தான். ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக இருக்கும், நம்ம நினைக்கிறதோட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா,
இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணி பார்த்தா நம்ம இந்தியன் கிளைண்ட்ஸ் இருந்தால் மினிமம் ஒரு 30,000 தான் பண்ணிருக்க முடியும், இல்லை அப்போ 5 பண்ணாலும் 30 to 45 தான் பண்ணிருக்க முடியும். 75,000 நான் பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஈஸியாக என்னோட கிளைண்ட்ஸ் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ண சொல்லி நான் மந்த்லி ஒரு $100 to $150 $150 $200 வரைக்கும் நான் அவங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸாகவே வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஏன் விஷயம்னா என்கிட்ட காம்படிஷன் கிடையாது, யாருமே என் கூட சண்டைக்கு வர மாட்டாங்க, நானாக கிளைண்ட் அக்வயர் பண்ணேன், எல்லாமே என்னோட ஒர்க். ஓகேங்களா, அதனால் நான் எவ்வளோ சார்ஜ் சொல்கிறேனோ அதை அவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஒர்க் ப்ரூஃப் இருக்குது, போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஆனால் அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் என் கூட பின்னாடியே ஒரு திரும்பி பார்த்தா நீங்களுமா வாங்க வாங்க தம்பி இன்னும் இந்த பக்கம்ன்ற மாதிரி 10 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பேர் கூட அடித்து பிடிச்சி ஒரு கிளைண்ட்டை அக்வயர் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான் நம்ம காலி ஆகிடும். அதுக்குள்ளே ஏன்டா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வந்துடும். பட் ஈவென்ச்சுவலி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கோர்ஸில் வந்து வித்தின் 1 வீக்கில் கிளைண்ட் அக்வயர் பண்ணுறாங்க. சலூன் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி இந்தியன் கிளைண்ட்ஸ் ஈஸியாக அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள். நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக பொறுமையாக போனால் அது ரொம்ப பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து ஃபைவர் அப்வோர்க் இதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே ஷேர் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அங்கே இருந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஈவென்ச்சுவலி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வந்து ஃபைவரில் மோர் தென் இயர் இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, எப்படி நீங்கள் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறீங்க, விச் இஸ் மெயில் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக என்ன டைப்பில் அக்வயர் பண்ணுறீங்க, நீங்கள் ஹை பேயிங்கில் அக்வயர் பண்ண முடியுது உங்களால். ஸோ அது அந்த மாதிரி எனக்கும் அக்வயர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அவங்க ஆல்ரெடி அப்போக்கில் 2 வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி 2 to 3 ஸ்டார்ஸ் இருக்கும் ஆல்ரெடி அங்கே. அப்படி இருக்கவங்களே திணறாங்க. காரணம் என்னன்னா ப்ராஜெக்ட்ஸை அக்வயர் பண்ண முடியாது. நீ போய் நிற்க போது பின்னாடி வந்து 10 பேர் நான் அதோட கம்மி காசில் பண்ணி தரேன் ரெடியாக நிற்போம் அதே வேலைட்டியை. ஸோ அங்கே தான் போவாங்க கம்பெனிஸ். ஸோ இதனால சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது முக்கியமான விஷயம். போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். ஸோ இது தாண்டி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நான் வந்து ஒரு கிளைண்ட் அக்வயர் பண்ணான்னு சொல்லியிருந்தேன்ல யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ். ஸோ அந்த யூஎஸ்ஏ கிளைண்ட்டை அக்வயர் பண்ண மெத்தடும் நான் என்ன 24 ஹவர்ஸில் ஒரு கிளைண்ட்டை ஒரு பேஸ்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு கிளைண்ட்டை அக்வயர் பண்ண முடிஞ்சு. யூஎஸ்ஏ கிளைண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃப்ரெஷராக 0 ஸ்கில்லேருந்து வந்தால் 24 ஹவர்ஸில் ஒரு கிளைண்ட்டை யூஎஸ்ஏ கிளைண்ட்டை அக்வயர் பண்ண முடியுன்ற மெத்தடை கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 24 ஹவர்ஸில் ஒரு கிளைண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சாங்க. அந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.